பேழை தந்து நில்லும் அரவிந்த பதவிந்த பேழை தந்து நில்லும் நாரண மாதவனே நால்வேத அரண ஆதவனே நாரண மாதவனே மாதவனே. வரவேண்டும் வரவேண்டும் நாரத மாமுனிவரே. மங்களம் உண்டாகட்டும். விண்ணவர் தலைவா, விசேடம் ஏதேனும் உண்டோ? முனிபுங்காரை பார்த்து 3 திங்களுக்கு மேலாகிவிட்டது. எங்கு சென்றீரோ என்ன ஆனீரோ என்ற கவலை எமக்கு. மேர்மலையில் சாதுர் மாசிய விரதம் மேற்கொண்டு அங்கே இங்கென்று அலையாமல் மோனத்தவத்தில் மூழ்கிவிட்டேன். நிஷ்டை கலந்தேன், எழுந்தேன், நேராக உம்பர் தலைவனுக்கு ஆசி பகர வந்தேன். நலந்தானே? பூரண நலம். நமக்கு இது நல்ல காலம். அல்லல் படுத்தும் அசுரர் கூட்டம் அமைதி காக்கிறது. இந்திர பதவியை குறிவைத்து எந்த முனிவரும் தவம் இருக்கவில்லை, யாகம் வளர்க்கவில்லை. நல்ல சமயம் இது. நாரதரின் பேருதவியால் நம் நீண்ட நாளைய அவாவினை பூர்த்தி செய்து கொள்ள முயற்சிப்போமா என எண்ணுகிறேன். தாராளமாக. என் கடன் பணி செய்து வளம் வருவதுதானே. அவாவினை வெளியிடு, ஆவணம் செய்ய காத்திருக்கிறேன். நாரதரே, எம்மை தலைவனாக கொண்டு எமக்கு கீழ் 7 பாலகர்கள் பணியாற்றுகின்றார்கள் அல்லவா? ஆமாம். தலைவன் இந்திரன், அதாவது நீ. உனக்கு உறுதுணையாக யமன், வருணன், குபேரன், அக்னி, நிருதி, வாயு, ஈசானன் என 7 பேர் பணியாற்றுகின்றனர். உன்னையும் அவர்களுடன் சேர்த்து அஷ்டதிக்கு பாலகர்கள் என்று அழைப்போம். அவர்களுக்கெல்லாம் என்றும் எப்போதும் ஒப்பற்ற தலைவனாய் விளங்குபவன் நான் தானே. தேவேந்திரா, அதில் என்ன சந்தேகம் உனக்கு? சந்தேகம் ஒன்றுமில்லை. அவர்களெல்லாம் முனிவர்களுக்கும் மானிடர்க்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் அதிகம் பிடித்தமானவன் யார், உயர்ந்தவன் யார், செல்வாக்கு உடையவன் யார் என்று ஒரு புள்ளி விவரம் எடுத்து வர வேண்டுமாக்கும். தேவபதி, கவலையை விடு, செய்து முடிப்போம். நாராயண நாராயண. சுவாமி, செய்து முடிப்போம் என்று சொல்லிவிட்டு நீர் பாட்டுக்கு ஊர் சுற்ற போய் விடாதீர். உடனே புறப்படுங்கள். தொடருங்கள் உன் புது பணியை இப்போதே. நாராயண நாராயண. உன் அபிலாஷையை பூர்த்தி செய்வதை விடுத்து ஊர் சுற்றுவதா எமக்கு முக்கியம்? நம் பயணத்தில் நாம் யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அத்தனை பேரையும் அலசி ஆராய்ந்து அவர்களின் கருத்து கணிப்புகளை உள்ளது உள்ளபடியே உன்னிடம் தெரிவிப்பேன். நான் இப்போது புறப்பட்டாகிவிட்டது. நீர் புறப்படலாம், போகலாம். எல்லோரும் இந்த தேவேந்திரனைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள், இல்லையா நாரதரே? எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ யார் கண்டார்கள்? நாராயண 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 நாராயண. மயிலை கேட்டேன், முயலை கேட்டேன், அரச மரத்தை வினவினேன், மாட்டை கேட்டேன், மனிதரை கலந்தேன், மாதரையும் விசாரித்தேன். அஷ்டவசுக்களில் தேவேந்திரனை போற்றுவார் இல்லையே. நான் என்ன செய்யட்டும்? இன்னும் சற்று நேரத்தில் நதிக்கரையில் தன் சாயம் சந்தியை முடித்து துர்வாசர் இவ்வழியே தான் வருவார். அவரின் அபிப்பிராயம் கேட்போம். அதை அப்படியே தேவேந்திரனிடம் சென்று சேர்ப்போம். நாரதா, வருக வருக. நமஸ்கரிக்கின்றேன் துர்வாச மாமுனிவரே. ஆசீர்வதியுங்கள் முனிபுங்கவரே. மங்களம் உண்டாகட்டும். நாரதரே, எம்மை தேடி நதிக்கரைக்கே வந்துள்ளீர். ஏதேனும் விசேஷம் உண்டோ? தங்களை தரிசிப்பதே எமக்கு பெரிய விசேஷம். தவசிரேஷ்டரே, ஒரு சந்தேகம். அதை நிவர்த்தி செய்து கொள்ளத்தான் தங்களை தேடி வந்தேன். நிவர்த்தி செய்து விடுவோம். சந்தேகம் என்ன? சட்டென சொல்லுங்கள். சுவாமி, இந்திரன், யமன், வருணன், குபேரன், அக்னி, நிருதி, வாயு, ஈசானன் என்ற 8 திக்கு பாலகர்களில் தங்களை அதிகம் கவர்ந்தவர் யார், ஏன் கவர்கிறார் என்று அறிந்து போகவே யாம் வந்தோம். நாராயண நாராயண. ஏனைய முனிவர்கள் என்ன எம்புகிறார்கள்?
முனிவர்க்கெல்லாம் முனிவர், மூத்தவர், தபசி, ஞானியாகிய தாங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதையே நாங்களும் ஆமோதிக்கின்றோம் என்று ஒருமித்து கூறிவிட்டார்கள். அப்படியா? 8 திசை அதிபதிகளில் முதல்வன் தேவேந்திரன் எமக்கு பிடித்தவன் இல்லை. ஏனென்றால் அவன் பெண்ணாசை பிடித்த பேயன். அடுத்தவர் தவத்தை அடுத்து கெடுப்பவன். அவன் வேண்டாம். அடுத்து வாயு வேண்டாம். அவன் ஒரு கிறுக்கன். தென்றலாய் திரிவான். திடீரென்று பேய்க்காற்றாய், புயலாய், சூறாவளியாய் மாறி மரம், மலை, வீடு, மாடு, கூட கோபுரங்களை குப்புறச் சாய்த்துவிட்டு ஓடிவிடுவான் வாயு. அவனை நம்புவதற்கில்லை. அடுத்தவன் அக்னி. அவனும் நல்லவன் இல்லை. மிதமாக இருந்தால் விளக்காய் ஒளிர்வான். மிஞ்சி விட்டான் என்றால் கோர தீயாய் மாறி தான் பற்றிய பொருள்களெல்லாம் சுட்டு பொசுக்கி எரித்து சாம்பலாக்கி விடுவான். சதிகாரன். வேண்டாம் அவன். அடுத்து வருணன். இரண்டும் கெட்டவன். வேண்டும் போது மழையாக பெய்து பயிர் பச்சைகளை வாழ வைக்க மாட்டான். அப்படியே வந்தாலும் பயிர் பச்சைகள் தழை துவங்கி பலன் தரும் தருணத்தில் பேய் மழையாக கொட்டி வெள்ளமென பெருக்கெடுத்து நாட்டையே நாசமாக்கிவிடும் நாசக்காரன் அவன். அடுத்து குபேரன். ஆசையை தூண்டிவிட்டு பேராசையாக்கி இறுதியில் அதை நிராசையாக்கி ஆளையே தீர்த்து விடுவான். அவனும் கெட்டவன் தான். அடுத்து தென் திசைக்கு அதிபதி யமன். யமன் யமன் சிறந்தவன், கடமை தவறாதவன், நீதிமான். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, ஏன் மற்ற எந்த ஆசையுமே இல்லாத கருமே கண்ணாக கருதும் தர்மவான். யமனே, யம தர்மராஜனே எம்மை கவர்ந்தவன். சுவாமி, எம்மை கோபித்து சபித்து விடாதீர்கள் பெருமை. யமனும் கூட தவறு செய்தவன் தானே. எப்படி? மகேச நம்பி மார்க்கண்டேயரின் உயிரை பறிக்கப் போய் காலசங்காரமூர்த்தியின் காலால் உதவாங்கியது குற்றமில்லையா? இல்லை இல்லை. வரப்போகும் இன்னல் தெரிந்தும் நேர்மையாக தன் கடமையை செய்ய முனைந்த தீரன் அவன். சாவித்திரியின் கணவன் சத்தியவானின் உயிரை பிடித்து வந்து பின்னர் அப்பெண்ணிற்கு பயந்து அவன் உயிரை திருப்பி தந்தது பெரும் குற்றமில்லையா? இல்லை என்று நான் கருதுகிறேன். பெண்மைக்கு மதிப்பளித்த புண்ணியவான், கற்பின் திறம் போற்றிய கண்ணியவான், அங்கு ஆசாபாசத்திற்கு இடமளிக்காமல் உயிர் கொடுத்து உதவிய உயர்ந்தவன். எம் தீர்ப்பு அஷ்டவசுக்களில் யமனே சிறந்தவன். இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. நாரதரே, நீர் போகலாம், நானும் நகரலாம். வருகிறேன். நாராயண நாராயண. துர்வாசனா கொக்கா. வெட்டு 1 துண்டு 2 தான். அஷ்டதிக்கு பாலகர்களில் யமனே சிறந்தவன். தேவேந்திரா, முனிவர் பகர்ந்தாகிவிட்டது. உனக்கு மூக்கு உடைந்து விட்டது. உடனே வருகிறேன். நாராயண 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 நாராயண. வரவேண்டும் வரவேண்டும். தங்களின் நல்வரவுக்காகத்தான் காத்திருக்கிறேன். போன காரியம் என்ன ஆயிற்று? யார் யாரையெல்லாம் சந்தித்தீர்கள்? நம்முடைய கருத்து கணிப்பு எப்படி உள்ளது? சுருங்க சொன்னால் சற்று விவரமாகவே சொல்லுங்கள், கேட்போம். வானில் பறக்கும் பறவைகளை கேட்டேன். வானுயர்ந்த மரங்களை கேட்டேன். ஓஹோ. மண்ணில் ஓடும் விலங்குகளை கேட்டேன். ஓ. மனிதர்களை கேட்டேன், மாதர்களை கேட்டேன். இவர்களெல்லாம் என்ன சொல்லி இருக்க போகிறார்கள்? இந்த தேவேந்திரனே உயர்ந்தவன் என்று கூறியிருப்பார்கள். அதுதான் இல்லை. நாம் ஒன்று நினைக்க அவர்கள் வேறு மாதிரி அல்லவா சிந்திக்கிறார்கள். பாமரர்கள், முற்றும் துறந்த முனிவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? முனிவர்க்கெல்லாம் முனிவர், மூத்தவர், முன்கோபி துர்வாசர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அடித்து சொல்லிவிட்டார்கள். துர்வாசரா? அவரை சந்தித்தீர்களா? என்னை பற்றித்தான் ஏகமாக புகழ்ந்திருப்பார். என்ன சொன்னார்? என்னத்தை சொன்னார்? தேவேந்திரனா? அஷ்டதிக்கு பாலகர்களில் அதிபதியா? ஆயோக்கியன், திருடன், மாற்றான் மனைவியரை பெண்டாள துடிக்கும் சண்டாளன், என்ன பதவி பிடித்த பித்துக்குள்ளி, ஓஹோ, அடுத்தவர் தவம் ஏற்ற செய்யாத சதிகாரன். நாரதரே, போதும், நிறுத்துங்கள். அப்படியா சொன்னான் அந்த கிழட்டு துர்வாசன்? அமராவதியின் அதிபதி அஷ்டதிக்கு பாலர்களையே ஆட்டி படைக்கும் சர்வ வல்லமை படைத்த இந்த இந்திர தலைவனையாக இழித்து பேசினான் அந்த கிழமுனி.
அப்படியே இருக்கட்டும். என்னிலும் உயர்ந்தவன் எவன் என்று கூறுகிறான் அந்த குருட்டு கோபமணி. அமரர் தலைவனுக்கு நாவடக்கம் தேவை. தேவேந்திரா, நம்மிலும் பன்மடங்கு உயர்ந்தவர் துர்வாசர், மும்மூர்த்திகளின் மதிப்பை பெற்ற முதல்வர். அப்பெரியவரை அவன் இவன் என்று ஏக வசனத்தில் நீ பேசுவது எனக்கு விசனமாக இருக்கிறது. மரியாதை தவறாதே, மதிப்பிழந்து விடுவாய் நீ. எமக்கும் அறிவுரை தேவையில்லை. எந்த புகழ் புரியாமல் எம்மை இழுத்து பேசிய எவரையும் நான் மதிக்க தயாரில்லை. என்னிலும் உயர்ந்தவன் யார் என்று கூறுகிறான் அந்த துர்ப்புத்தி படைத்த துர்வாசன். அதை மட்டும் சொல்லும், பின் அப்பார் செல்லும். அமரேந்திரா, 6வது சினம். அஷ்டவசுக்களில் அவர்களின் தலைவனாக நீ இருந்தாலும் உன்னிலும் உயர்ந்தவன், சிறந்தவன், கடமை வழுவாதவன், கண்ணியமிக்கவன், கர்வமில்லாதவன் அந்த தென்திசை கோவலன் யமதர்மராஜன் தான் தலை சிறந்தவன் என்பது துர்வாசரின் ஏகோபித்த முடிவு. என்ன? இதற்கு மேல் நான் இங்கு நிற்க தயாராக இல்லை, வருகிறேன். நாரதரே, கொஞ்சம் நில்லும். நான் சொல்லப்போவதை கேட்டு பின் செல்லும். இருட்டுலகில் திருட்டு பல புரியும் யமனாய் என்னிலும் சிறந்தவன் சதிபதி, தாய் சேய், தந்தை தனையன், ஆண் பெண், நல்லவன் கெட்டவன் யாரென்றும் பாராமல் பாகுபாடின்றி பாசக்கயிறு வீசி உயிர் வரித்துச் செல்லும் நெஞ்சில் நேசமில்லா யமப்பயலா என்னிலும் உயர்ந்தவன். அதி விரைவில் அவனுக்கு குழி தோண்டி அதில் தள்ளி பழுதிருக்கிறேன், பார்க்கிறேன். நீர் போகலாம். நன்றாக பார், யார் வேண்டாம் என்றது. தேவேந்திரா, தொழிலில் போட்டி இருக்கலாம், பொறாமை தவிர்க்கலாம். இனிமேலாவது நீ எல்லாருக்கும் நல்லவனாக, அந்த யமனினும் சிறந்தவனாக நடந்து காட்டு. உன்னை இகழ்ந்த வாய்கள் எல்லாம் உன்னை புகழ்ந்து காட்டும்படி நடந்து காட்டு. நாரதரே, இப்போது நீர் நடந்து காட்டலாம். நேரமாகிறது. அதி சீக்கிரம் அமராவதி எல்லையை கடந்து காட்டலாம். நாராயண நாராயண. தொட்டிலில் தூங்கிய பிள்ளையை பட்டென்று அடித்து விழிக்க வைத்து அழ வைத்தாகிவிட்டது. நாம் புறப்படுவோம். அந்த துர்வாசரை சந்தித்தால் நாம் என்ன சொல்லட்டும்? கொண்டே நாரதரே, உம்மோடு சண்டை வேண்டாம் என்று பார்க்கிறேன். நீர் எதுவும் சொல்ல வேண்டாம். நீர் போகலாம். கலகம் பண்ணியே உலகை கெடுக்கும் உருப்படாதவர் நீர். போமையா. நாராயண நாராயண, நாம் வருகிறோம். வரவே வேண்டாம், போய் தொலையும். நாராயண நாராயண. சாபாஷ் திலோத்தமா. உடலும் சோராமல்